அனைத்து கட்சியும் ஒரு சேர இணைந்து ஒரே உண்மையான ஆலோசனை. தன்னுடைய மனைவிக்கு சாப்பாடு போட்டதுக்கு 12 கோடி ரூபா கடன் எழுதி வச்சிருக்காரு. பையங்களுக்கு கடன் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் அரசியலுக்கு ஒரு பொருத்தமான ஆளாண்டி எனக்கு அவர் எதையும் பேசுவார். அதில் உண்மை இல்லை. அவர் பேசுகிறது காங்கிரஸ்காரங்க எப்படி அவர் கூட இருப்பாங்க? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா திமுகவுக்கு விரோதமாட்டு ஜோசப் விஜய் இறங்கினா கிறிஸ்தவ ஓட்டு அவர் வாங்கிடுவார், அதனால திமுகவுக்கு பாதிப்பு வந்துன்னு சொல்லி அவர் நினைச்சு பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நான் கேட்கேன், அவருக்கு தனி விமானம் அமித்ஷா வாங்கி கொடுத்துருக்காரா? வாங்கி கொடுத்துருக்காரு. தனி விமானம் வாங்கி கொடுத்துருக்கிறது யாரு? அவர் யார் விமானத்தில் போகிறாரு? அமித்ஷா விமானத்தில் தானே போகிறாரு. அவர் எப்படி பிஜேபி நம்ம காங்கிரஸை பற்றி சொல்லுறது என்ன தகுதி இருக்குது? அதோடு மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிறது யார்? ஆதவ் அர்ஜுனா. அவர் மனைவி கோவாவில் லாட்டரி சீட்டு விற்காங்களா விற்கலையா? இந்தியா முழுதும் விற்காங்களா விற்கலையா? அவங்க மாமா மார்ட்டின் விற்காரா விற்கலையா? அவருடைய மச்சனை விற்காரா விற்கலையா? அவருடைய மார்ட்டின் மருமகள் விற்காரா விற்கலையா? அவங்க முழு இந்தியா முழுவதும் இப்போ பிஜேபி ஆட்சி செய்கிற எல்லா மாநிலத்திலும் லாட்டரி சீட்டு விற்கிற ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ்க்கு என்ன தொடர்பு இருக்கு? அவங்க யாரை நம்பி இப்போ ஆட்சி லாட்டரி விற்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சி தயவில் லாட்டரி சீட்டு விற்று மக்களை ஏமாத்துறாங்க. இவர் சினிமாவை நடிப்பார், நடித்து விட்டு 1000 ரூபா டிக்கெட்டை 5000 ரூபாய்க்கு விற்பார். கள்ள மார்க்கெட்டில் சினிமா டிக்கெட்டு விற்கிறவர் விஜய். இந்தியா முழுவதும் ஏழைகள்கிட்ட நல்ல லாட்டரியை விற்கிறது ஆதவ் அர்ஜுனா குடும்பம். இவங்க 2 பேரும் சேர்ந்து கட்சி ஆரம்பித்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் மக்களுக்கு தெரியாமல் இருக்கா? நம்புவாங்களா? ஆகவே மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆகிறார். நலத்திட்டம் தொடர்ந்து மக்களுக்கு சேரும். இந்த தொகுதியில் 30,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் உங்கள் அப்பாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நம்முடைய ஓய்வு சுயமலிசாமி பக்தர்கள் தயாராகிவிட்டார்கள். என் தம்பி பிஎஸ்ஆர் ஜெகதீஷ் தான் இந்த பஞ்சாயத்துக்கு பொறுப்பில் இருக்காங்க. மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய மாண்புக்கு முதல்வர் தலைமையில் மீண்டும் அமரும். இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் பார்வையாளர் என் தம்பி பிஎஸ்ஆர் ஜெகதீஷ் இருக்கிறார். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் கிரகாம் வெள்ளி இருக்கிறார்கள். நாட்கள் மிக்க முக்கிய செயலாளர் வடக்கு ஒன்றிய செயலாளர் நடேசராஜர், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜூன் பாண்டியன், அதுபோல் மேற்கு ஒன்றிய செயலாளர் யோசனை. என் தம்பி பிஎஸ்ஆர் ஜெகதீஷ் மொத்தத்துக்கு பொறுப்பாற்றிட்டார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை மக்கள் அப்பாவுக்கு மீண்டும் தருவார்கள். மீண்டும் முதல்வர்